ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபேஸ் ஹேர் ரிமூவ் பண்ணுறது எப்படிக்கா, எப்படி சொல்லுங்கள் நிறைய கமெண்ட்ஸு. இதை பற்றி ரொம்ப நாள் போடணும்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ப்ராடக்ட் வந்து ஷாப்பில் இருந்துச்சு, நான் வீட்டில் வச்சே வீடியோ போடுறேன்னா அதனால தான் என்னால் போட முடியல. நேற்றே போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து 3 விதமாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபேஸ் ஹேர் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு. அதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எது செட் ஆகும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து ரேசர் மூலமாக ஃபேஸ் ஹேர் ரிமூவ் பண்ணுறது. பாருங்க, இப்போ வந்து எனக்கு வந்து ஃபேஸில் ஹேர் இல்லை. இப்போ அப்பர் லிப்பில் மட்டும் கொஞ்சம் ஹேர் இருக்குது. நான் எடுக்கல, அப்பர் லிப் ஹேர் வந்து எடுக்கல. நான் அந்த ரேசர் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்போதுமே என்னோடய மேக்கப் பர்ஸில் வச்சுருப்பேன். அப்பப்போ வந்து எமர்ஜென்சிக்கு அப்பப்போ நான் வந்து ரேசர் வச்சு இப்படி ரிமூவ் பண்ணிப்பேன். இப்போ வந்து நான் பவுடர் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது வந்து இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணி சொல்லித்தரேன். அதனால் இப்படி எடுக்கணும். இந்த ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ வந்து நான் ஒரு 2 விதமான பவுடர் வச்சுருக்கேன். ரெண்டுமே ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து அப்பர் லிப்பில் அப்ளை பண்ணலாம், ஒன்று வந்து கையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இந்த பாக்கெட், இன்னொன்று வந்து இந்த பாக்கெட்டு. இது வந்து ஆல்ரெடி நான் நிறைய நம்மளோட பார்லருக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ண இல்லையா, அதுக்கு நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய யூஸ் பண்ணது தான், ஓப்பன் பண்ணது தான். இது ஓப்பன் பண்ணி மூடி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது ரிசல்ட் பார்த்துட்டேன் நான். இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இது வந்து நான் அப்ளை பண்ணலை. அதனால் இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்த்துடலாம். அப்பர் லிப்க்கு ஒன்று, கைக்கு ஒன்றும் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். எது ரிசல்ட் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஃபேஷியல் ஹேர் மட்டும் இல்லை, ஃபுல் பாடி ஹேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னா, நான் வீடியோ எடுக்கிறது கரண்ட்டுக்கே பொறுக்கலை. கரண்ட் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு, கிட்டத்தட்ட 1/2 hour கழிச்சு இப்போ தான் கரண்ட் வந்திருக்கு. நம்ம வந்து இந்த பவுடர் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். இது பெயின் ஃப்ரீ, வலியெல்லாம் இருக்காது. பவுடர் தான், நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் கழித்து ஈர துணி இருக்கு இல்லையா, வெட் கிளாத், அதை வச்சு தொடச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஃபேஸாக இருக்கட்டும், ஃபுல் பாடியாக இருக்கட்டும், அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு வந்து 300 rupees, 300 ரூபாய். இன்னொன்று வச்சுருக்கேன், இருங்க. அப்புறம் இது யூஸ் பண்ணுற முன்னாடி ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, பவுடரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிலாம் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலையோ இன்றைக்கி வச்சு நாளைக்கு யூஸ் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. ஸ்பாட்டில் கலக்கி ஸ்பாட்லேயே யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம். அப்பர் லிப்புக்கு இப்படி தான் பவுடர் இருக்குது, மருதாணி பவுடர் மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பவுடர் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு. எனக்கு வந்து இந்த பவுட்ரு ஸ்மெல்லு பிடிக்காது. அதனால் நான் ரேசர் வச்சு அப்பர் லிப்பில் ரிமூவ் பண்ணிப்பேன். இன்றைக்கி உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக. போதும் கொட்டியாச்சு, என்ன பண்ண, போதும். இந்தா இப்படி இருக்கும். அது பண்ணிவிட்டு இப்படி ப்ரஷ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். இந்த வீட் ஸ்மெல் மாதிரி இருக்காது. ஆனால் எனக்கு இது ஏதோ இந்த பவுட்ரு ஒரு சில ஸ்மெல்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது. அதில் வந்து குளிக்க போகிறேன், அதனால தான் குளிக்கிற முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸ்மெல்லு நல்லா இல்லைன்னொன்னே பயப்படாதீங்க, அந்தளவுக்கு இல்லை. எனக்கு ஒரு சில ஸ்மெல்லு எனக்கு பிடிக்காது. அது மாதிரி தான். எப்படின்னா, இந்த ஃப்ரைட் ரைஸு, இந்த நூடுல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்மெல்லு எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி நிறைய ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. பழங்களில், காய்கறியில் முள்ளங்கி ஸ்மெல்லு, அப்புறம் சாப்பிட்ற ஐட்டம்லேயே நிறைய ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. அது மாதிரி இது ஒன்று. ஆனால் அவ்வளோ அந்தளவுக்கு நான் சொல்கிற அளவுக்கு மோசமாக இருக்காது. நான் சொல்கிறத பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணுறதா, ஸ்மெல்லு பிடிக்காது. கரெக்டாக மூக்கு பக்கத்துலேயே போட்டிருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். என்ன தான் இருந்து நான் கஸ்டமருக்கு யூஸ் பண்ணேன், ரிசல்ட் இருக்குன்னு நான் வாயால் சொல்கிறத விட ஸ்பாட்டில் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடலாம் இல்லையா, அதனால தான்.
ஓகே, இது முடிச்சிட்டோம். நம்ம ஒரு இது முடிச்சிட்டோம். ஒரு பவுடர் இருக்குது, அதை கைக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நான் பெட்டில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதனால் மேலே கைக்கும் அப்ளை பண்ண போகிறேன். கீழே பெட்டில் சிந்திடக்கூடாது, துண்டெல்லாம் கீழே டவலெல்லாம் விரித்து மேலே ரொம்ப கவனமாக பண்ணிகிட்ருக்கேன். 2:51 3:1க்கு நம்ம தொடச்சி பார்ப்போம். 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இது பிளென்ஸோட பியூட்டி ஹேர் ரிமூவல் பவுடர் 260 ரூபா. அது அந்த பவுடர் வந்து 300 ரூபா, இது வந்து 260 ரூபா. ஒரு பெரிய பாக்கெட் இருக்குது கடையில், அது கூட நல்லா தான் இருக்கும். நிறைய இருக்குது, கஸ்டமர்ஸ்க்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன். இதில் நான் தான் யூஸ் பண்ணதில்லை, கஸ்டமர்ஸ்க்கு நிறைய இருக்குது. ரெகுலர் கஸ்டமர் நிறைய இருக்காங்க. நானும் பார்லர்லேயும் பண்ணி விடுவேன், வாங்கிட்டு போய் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது வேறு மாதிரி ஸ்மெல்லு, இது வேறு மாதிரி ஸ்மெல்லு, ஒரு பழ ஸ்மெல் வருது. என்ன பழம் தெரியுமா? வாழைப்பழம் கனிஞ்சா அப்படி இருக்கும், அதுவா இல்லை வேறு ஏதாவது பழமானு தெரில. ஸோ இது பண்ணியிருக்கேன், போதுமா? உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காண்டி மட்டும் இல்லாமல் 2 கையிலையும் ஹேர் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து மற்ற இடத்துல ஹேர் இருக்கும். உங்களை மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மற்ற இடத்துல அப்படி ஹேர் இருக்குமா, அதனால் கொஞ்சம் பண்ணுறோம் ஃபுல்லாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. அயன் பாக்ஸ் தழும்பு, அடுப்பு தழும்பு, சமைச்சிட்டு இருக்கையிலே அடுப்பு தொடச்சி இங்கே அங்கங்கே சுட்டு இப்படி சுற்றி போய் அடுப்பை துடைக்கும் போது அந்த சட்டி சுட்டுரும், பொத்துரும். அந்த மாதிரி நிறைய தழும்புகள் இருக்கும். மீசை எப்படி நல்லா இருக்கா? சரி, ஓகே. இந்த பவுடர் வந்து வேறு ஸ்மெல்லு, ஒவ்வொரு பவுடர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தண்ணி கலந்துக்கிறேன். வந்து ரோஸ் வாட்டர்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம், ப்ளைன் வாட்டர்னாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எதையுமே இந்த பவுடர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. காய்த வரைக்கும் விட்டுட்டு ஈரத்துணியை வச்சு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தொடச்சி எடுக்கணும். தொடச்சி எடுத்துட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே தான் நிறைய இருக்கும். இது நிறைய விதமான பவுடர்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இதில் இன்னொன்று பெரிய பவுடர் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு காலு கைக்கு பாடிக்கு எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் இது மாதிரி தான். அது கூட நான் உங்களுக்கு டப்பாவில் நான் என்ன நினச்சேன் தெரியுமா, டப்பா வாங்கி டப்பாவில் இது பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. டப்பாவில் அடைச்சி பாருங்க, நல்லா பாருங்க. என்னதான் வந்து வாயால் சொல்கிறத காட்டியும் இப்படி அப்ளை பண்ணி காமிக்கிறது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். சொல்லுவீங்க நீங்கள் வந்து நீங்கள் சொன்னாலே நாங்கள் நம்புவோம் அப்படின்னு, இருந்தாலும் அப்ளை பண்ணி காமிக்கிறது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட். நம்ம இன்றைக்கி இது ரெண்டுமே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு அழுகுன பழம் மாதிரி ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல்லுக்காண்டியே நான் அப்ளை பண்ண மாட்டேன். இன்றைக்கி ஏதோ உங்களுக்காக இது அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்து தான் உங்களுக்கு அடுத்த வேலை. நான் எடிட் பண்ணி போடுறது எல்லாமே அதுக்கு அடுத்து தான். எப்படி தெரியுமா, இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்மெல் வந்து இந்த பழைய கஞ்சியை வந்து ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா அது எப்படி ஒரு மாதிரி வாடை வரும், அந்த பழைய கஞ்சி அந்த மாதிரி வருது. அம்மா காஞ்சோடனே நம்ம ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் கை கழுவிட்டு வரணுமோ? இப்போ வந்து அதிகமாக தான் மிக்ஸ் பண்ணிட்டேன், பத்தாதுன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அதிகமாகவே மிக்ஸ் பண்ணிட்டேன். வீட்டில் யாரும் இருந்தால் தண்ணி கோரி தருவாங்க, வைப்பாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு கை கழுவ ஈஸியாக இருக்கும். நான் இப்போ அம்மா மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கு. ட்ரை பண்ண போகிறேன், ஏன்னா வெட் துணி வச்சு தொடச்சி எடுக்கணும் இல்லையா. காஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு நான் 3 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம்னு கரெக்டாக இல்லை, 15 நிமிஷம் கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக கூட நான் அப்ளை பண்ணி தொடச்சிருக்கேன் கஸ்டமருக்கு. அப்படி ஒரு பிரைட்டாக இருக்கும். ஃபேஸு ஹேர் ரிமூவ் பண்ணி டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குமா, நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து டெம்பரவரி சொல்யூஷன். இன்னொன்று என்னென்னா பர்மனெண்ட் சொல்யூஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானே அதுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் கொடுக்கணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். பர்மனெண்ட்டாக ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், இதுலேயே சொல்லிடுறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்க.
அதனால தான். இப்போ ஒரு க்ரீம் வந்து ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் முன்னாடி சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த க்ரீம் எப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற முன்னாடி எங்கெங்கே ஹேர் இருக்கோ அதை வந்து ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு அப்ளை பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட் அப்ளை பண்ணணும். நம்ம ஹேர் வளரோட திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திக்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஸ்டாப் பண்ணும். குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும் ரிசல்ட் நல்லா இருக்கிறதுக்கு. ஹேர் ரிமூவெலாம் வந்து உடனே இமீடியட்டாலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. கொஞ்சம் டேஸ் ஆக தான் செய்யும் கண்டிப்பாக. எங்கே தான் நீங்கள் போய் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, உண்மையான நிலவரம் இது தான். அதனால் அந்த க்ரீம் நல்ல ரிசல்ட்டு, டக்குன்னு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த க்ரீம் வாங்க ட்ரை பண்ணுற கிடைக்கவே இல்லை எனக்கு. திரும்ப நான் அந்த க்ரீம் வந்து வாங்குறதுக்கு இப்போ திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ அதனால் வாங்கிட்டு உங்களுக்கு நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். அது வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன், இது வந்து டெம்பரவரி சொல்யூஷன். இப்படி பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்லாம் சொல்லாதீங்க. டெய்லி நம்ம தூங்குகிறோம், எந்திக்கிறோம், பல் விளக்குறோம், பாத்ரூம் போகிறோம், குளிக்கிறோம், கிளம்புறோம், என்னெல்லாமோ நம்மளுக்காக முக்கியமான எல்லாம் செய்ய தான் செய்கிறோம். அதில் இது ஒன்றா வச்சுக்கோங்க. இது வந்து டெய்லி நம்ம பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆக நீங்கள் உங்களுக்கு தெரியுது, விசிபிளாக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்க. பவுடரோ இல்லை ரேசரோ வச்சு பண்ண போகிறீங்க. இதுக்கு சோம்பேறிப்பட்டு டைம் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க, கண்டிப்பாக பண்ணிடுங்க. இது வந்து இந்த ஃபேஷியல் டவல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வச்சு தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம தொடச்சி பார்ப்போம். இது வந்து நீங்கள் நம்ம ஃபேஷியல் பண்ணுற இது தான். நீங்கள் என்கிட்ட இந்த ஹேர் ரிமூவல் பவுடர் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இது இந்த டவலும் சேர்த்து. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ, யூஸ் பண்ணிட்டு தூர போட்டுடலாம். அப்புறம் வேறு என்ன, அந்த க்ரீம் எப்படியாவது நான் உங்களுக்கு முயற்சி பண்ணி வாங்கி தரேன். இன்னொரு பாப்பா வந்து எங்கிட்ட பேசினாங்க, அன்றைக்கி வீடியோ போட்டோம் இல்லையா, அதுக்கு அன்றைக்கி பேசினாங்க. அக்கா எனக்கு நிறைய ஹேர் இருக்குக்கா, ஆஃபீஸில் எல்லோரும் என்னை பாயின்னு சொல்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. எதுக்குடா நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மற்றவங்க சொல்கிறத நம்ம கண்டுக்க வேண்டாம். அந்த ஒருத்தங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன குறைய சொல்லி அவங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எவ்வளோ கேவலமான ஈனப்பிறவிகளாக இருப்பாங்க. அப்படி நினச்சிட்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அதை காதில் வாங்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஹேரோட அந்த ஏன் வச்சிட்ருக்கீங்கங்க. நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், ஹேர் இருக்கும் அப்படியே தான் வெளியெல்லாம் வராங்க. எதுக்கு அது? ஓகே இருக்கலாம், தப்பில்லை. நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோட வெளியே வரீங்க அப்படின்னா ஓகே பரவாயில்ல, யார் சொல்கிறதையும் நான் காதில் வாங்க மாட்டேன், நான் ஹர்ட் ஆக மாட்டேன் அப்படின்னா ஓகே. அப்படியே வெளியே வரீங்க, யாராவது சொன்னால் ஹர்ட் ஆகுறீங்கல்ல, அது ஏன் அப்படி? நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் ஏதாவது பண்ணலாம் இல்லையா? வீக்லி ஒன்ஸு அந்த ஹேர் க்ரோத் ஆக ரேசரோ இந்த மாதிரியோ ஏதாவது பண்ணிக்கலாம். ஏன் பண்ணாமல் இருக்கீங்க? கண்டிப்பாக அது இதெல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அக்காலாம் வந்து என்கிட்ட சொல்லி ஒரே அழுகு அன்னைக்கெலாம் மெசேஜ் பண்ணி, நேற்று தான் இந்த பாப்பாவும் நேற்று தான் பேசினாங்க, இந்த அக்காவும் நேற்று தான் பேசினாங்க. ஒரே அழுகு அவங்களுக்கு. இந்த பிரச்சனை 3-2 ஆகிட்டு. இப்போ நம்ம தொடச்சி பார்ப்போம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சொல்யூஷனும் இருக்குது, ஆனால் சில பேருக்கு தெரியறதில்ல. பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன், தண்ணியில் நனைச்சிக்கிட்டேன், புழிஞ்சிக்கிட்டேன். அழகாக வருது. இதில் வந்து ஷாக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கெலாம் பார்த்துட்டு அதனால எனக்கு ஷாக்கிங்காக ஒன்றும் தெரியலை. வாவ் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா எனக்கு தான் தெரியுமே, இதில் எப்படி உங்களுக்கு நான் காமிக்கிறது? இப்போ நான் ரேசரில் எடுத்தேன்னா எப்படி காமிக்க உங்கள்கிட்ட? இந்த சைடு தொடக்கேன், ஆப்போசிட் டைரக்ஷனில். இப்போ வந்து ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்குமா, லைட்டாக தொடச்சி நல்லா எடுத்துருக்குமா, லைட்டாக இது இரிட்டேஷன் இருக்கும். அதனால் மாய்ஸ்சரைசர் போடணும். இருங்க, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எந்த அளவுக்கு தொடச்சி எடுக்கிறோம் அதை பொறுத்து தான் வருது. இங்கன வந்து வரல, எனக்கு அழுத்தலை. நான் வந்து ஃபேஸில் ரொம்ப அழுத்த மாட்டேன் இல்லையா, அழுத்தாத இடத்துல இதெல்லாம் காலையில் 1 செகண்ட் தான் ஆகும். தாராளமாக நீங்கள் தெரியுது அந்த லைனு, இதுதான் மைன்யூட் ஹேரு தெரியுதா, மைன்யூட் ஹேர் இதெல்லாமே. இந்த ரேசரில் கூட வந்து பித்தலாட்டம் இருக்குது பார்த்துக்கோங்க. சில ரேசர் வந்து மொட்டையாக இருக்கும், வரவே வராது. நான் நிறைய வாங்கி ஏமாந்துருக்கேன். எப்படின்னா பாக்கெட் உள்ளே இருக்கும், நீங்கள் பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் ஒன்று போல் இருக்கும். அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை முழுக்கேன்னு இருக்கும், இதாக வரவே வராது, ஹேர் ஒன்று கூட வராது. அவ்வளோதான், முடிஞ்சு.
இப்படி இப்படி முடிஞ்சு ஒரு செகண்டில் எடுத்துட்டேன். இப்போ வந்து கை வந்து தொடச்சி பார்ப்போமா? ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அப்படின்னா கை காக்கெல்லாம் வேக்சிங் பண்ணிட்டு போயிடுவேன். உட்காந்து வருதுடோ ஹேரு. 90% ஹேர் வந்துருச்சு. அந்த 10% ஹேர் வரல பார்த்தீங்களா? அது என்னோட மிஸ்டேக் தான். நம்ம பொடி நான்லாம் உங்களை மாதிரிலாம் வந்து சில பேரை மாதிரிலாம் டக்குன்னு ப்ராடக்டை பற்றிலாம் குறை சொல்ல மாட்டேன். நம்மளோட மிஸ்டேக் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நிஜமாக சொல்கிறேன், இந்த பவுட்ரு வந்து 100% எனக்கு ஹேர் வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? இந்த இப்போ பாருங்கள், இந்த ஹேர் இருக்கா? இதெல்லாம் துடைக்காத ஹேர். இங்கெல்லாம் இது வந்து துடைச்சது. இங்கெல்லாம் 1-2 ஹேர் இருக்குது பாருங்க. இந்த 1-2 பாருங்க. ஹேர் மட்டும் நான் சரியாக துடைக்காமல் போகலை. பெட்டில் உட்காந்து பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. கீழே நின்றுட்டு பாத்ரூமில் நின்றுட்டு பண்ணுற வேலை அதெல்லாம் போகுது. இந்த இன்னொன்று சொல்கிறேன், நான் வந்து அங்கே போய் கீழே நின்றுட்டு நான் துடைச்சிட்றேன். இது செட் ஆகாது. இந்த இடம் கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்னொன்று சொல்லிடுறேன், இதையும் கம்பேர் பண்ணால் இது வேண்டாம், இது ஓகே அந்த மாதிரி, இது ஓகே அந்த மாதிரி. ஆனால் இவ்வளோ நாள் நான் இதுதான் பார்லரில் யூஸ் பண்ணேன். ஓகே தான், ஃபேஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப ரப் பண்ணி துடைக்க முடியல, ஓவராக ரப் பண்ணி துடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக ரிமூவ் ஆகுது. எது நம்மளுக்கு பெஸ்ட்டோ அதை தானே சொல்ல முடியும். இது ஓகே. இது வந்து இந்த பாக்கெட்னால நான் உங்களுக்கு தரேன். இதே இதில் பெரிய பாக்கெட் வச்சுருக்கேன், அதில்னால இந்த டப்பாவில் இது பண்ணி உங்களுக்கு தரேன். ஆமாம், நான் இந்த கையை மட்டும் தொடச்சிட்டு வரேன். கீழே போய் தொடச்சிக்கிறேன். வேண்டாம், இது செட் ஆகாது. எனக்கு ஸ்ப்ரிங் விட்டு இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. செட் ஆகுமா? இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த பவுடர் போட்டு துடைக்கும் போது கொஞ்சம் எரிய தான் செய்யும். ஆப்போசிட் டைரக்ஷனில் துடைக்க சொன்னாங்க. அப்போனா இங்கேருந்து மேலே போகணும், நான் மேலேருந்து கீழே வரேன். ஒரு 1/2 hour இருந்தோம்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கடா ஹேரை, குஜு 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 ஒரு ஹேரு. பார்லரில் ஒரு 1/2 hour உட்காந்தோம்னா பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். எனக்கு பண்ணுறதுக்கு தான் எரிச்சலாக இருக்குது. பேசாமல் போய் கழுவிடலாமான்னு பார்க்க தண்ணி வச்சு. பார்த்தீங்களா, அது எவ்வளோ நேரம் ஆகுது. இதுக்கு தான் நான் எரிச்சல் போட்டு போய் தான் அதை பண்ணுறதில்ல. கழுவிட்டு வந்துட்டேன். இது நல்லா இருக்குது. செகண்டாக நான் ஒரு பவுடர் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு உள்ளதை விட ஃபஸ்ட்டு உள்ளது வேறு பிராண்டு, இது வேறு பிராண்டு. இன்னொன்று என்னென்னு வைங்களேன், ஒரே பேரில் இருக்கும். அது வந்து சின்ன பாக்கெட் பெரிய பாக்கெட்னு வாங்கியிருப்போம். ஆனால் அதில் கூட மாறுபடும். எதையுமே இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரேசர் தான், ஒரே மாதிரி தான் பெயர் போட்டிருக்கும், ஒரே மாதிரி கலர் இருக்கும், ஒரே ரேட்டு தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டியாக இந்த வராது, ஹேர் மூவ் பண்ணவே முடியாது. அதில் 3 பீஸ் இருக்கும், பண்ண முடியாது. ஆனால் வேறு எது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரே பேரில் இருக்கிறது டூப்ளிகேட் ஒரிஜினல் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ரிசல்ட் இருக்கும், இருக்காது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் எது வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க. இன்றைக்கி கூட 2-3 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நான் ஆன்லைனில் வாங்கினேன், நல்லா இல்லை, ரிட்டன் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் இன்னும் சரியாக ரிப்ளையே பண்ணலை. அவ்வளோ சொல்கிறேன் பார்த்து வாங்குங்கன்னு, திரும்ப ஏமாந்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு என்கிட்டே கேட்குறாங்க. இதில் வந்து ஹேர் போயிருக்கு, என்னென்னு பளிச்சுன்னு தெரியுதா? நிறைய போயிட்டு 199% போயிட்டு. நம்ம தொடச்சி எடுக்கிறதுல தாங்க இருக்குது. என்னத்தை சொல்லட்டுமா, இது ஓகே. செகண்டாக காமிச்சேன்ல, அது ஓகே, ரிசல்ட் ஓகே, நல்லாயிருக்கு. இவ்வளோ நாள் வந்து இப்போ தான் நான் எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இவ்வளோ நாள் வந்து கஸ்டமருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நான் நல்லா ரப் பண்ணி எடுத்திருக்கேன், அதனால் நல்லா இருந்திருக்கு. அப்புறம் வந்து நான் ஃபேஸில் எப்போதுமே ஓவராக இது பண்ண மாட்டேன், அழுத்தம் கொடுக்க மாட்டேன். கை காலுக்கு ஓகே. இது என்னென்னா, இதில் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கூடும், எரியுது. வேக்சிங் பண்ணுறோம் இல்லையா ஸ்ட்ரிப்பு வச்சு, சேம் இதுதான், அந்த வலி தான் இது. அது என்னென்னா ஒரு செகண்டில் டக்குன்னு வலிக்கும். இது வந்து வலி ரெண்டுமே ஒன்று தான். அதை விட கொஞ்சம் வேணால் கம்மியாக இருக்குன்னு சொல்லாமே தவிர மற்றபடி மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி போடணும். அந்த வேக்சிங் பண்ணுறோம் இல்லையா, அது ஸ்ட்ரிப் வச்சு ஒரே இதில் இழுப்போம். இது வந்து எப்படின்னா வந்து நம்ம அதுக்கு பார்லரில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க, ஸ்டவ் பண்ணி விடுவாங்க. அது ஓகே. எனக்கு நமக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் தெரியுமா, வலிக்குன்னா பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு
நல்லா ஆப்போசிட்டில் துடைக்கிறேன், வலிக்கணுன்னே கொஞ்சம் அங்கே விட்டுருது, அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுக்குறேன். இதே மற்றவங்க பண்ணும்போது அழுத்தம் நல்லா கொடுத்துருவாங்க. அதனால் மற்றவங்க பண்ணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. வலிலாம் இருக்க தான் செய்யுது. ரிசல்ட் ஓகே. நீங்கள் தொடச்சி எடுக்கிற விதத்தில் தான் இருக்குது, அவ்வளோதான். இந்த 2 ப்ராடக்ட் காமிச்சிருக்கேன். சின்ன பாக்கெட் வேண்டாம், பெரிய பாக்கெட் ஓகே. ரிசல்ட் ஓகே. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதோட ரேட் வந்து 250 rupees. ஆமாம், 250 rupees. பிளென்ஸ் பியூட்டி ஹேர் ரிமூவல் பவுடர். அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான். ஓகே ஓகே, ரிசல்ட் இருந்தாலே ஹாப்பி தானே. வேக்சின் பண்ணோன்னே எரியும் தெரியுமா, அதே மாதிரி எரியுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரேசர் வேணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட இருக்குது. ரேட் வந்து எனக்கு தெரியல, உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த பவுடர் வேணாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வாங்கி சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பர்மனண்ட் சொல்யூஷன் க்ரீம் வந்து உங்களுக்கு நான் முடிஞ்சளவு சீக்கிரம் 1 வீக்குள்ளே உங்களுக்கு நான் வந்து அந்த க்ரீமை நான் அரேஞ்ச் பண்ணி வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹேர் ரிமூவல் பற்றி இன்னுமே நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன், முக்கியமான வீடியோ. அது டிப்ஸ் நிறையவே, அதையும் நீங்கள் பாருங்கள். இதுவே ஆல்ரெடி 33 நிமிஷம் வந்துட்டு. இதுக்கு நான் இதை எடிட் பண்ணி கொஞ்சமாக கொண்டு வந்துடுவேன். இருந்தாலும் நிறைய போயிட்டுருக்கு இல்லையா, அதனால தான். ஹேரை வந்து பிடுங்கி எடுக்காதீங்க. த்ரெட்டு வச்சோ, அப்பர் லிப்பு ஹேரு, இங்கே உள்ள ஹேர்லாம் பிடுங்கி எடுக்காதீங்க. ப்ளக்கர் வச்சோ இல்லை த்ரெட்டிங் வச்சோ பிடுங்கி எடுக்காதீங்க. இதை பற்றி இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன். தேங்க்யூ, பாய்.